Welcome to MSTix channel. Today's channel la நான் பார்க்க போறது exercise 4.1 questions பார்க்க போறோம். நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து chapter 4 linear equations in two variables. இந்த chapters ஓட introduction video இதுக்கு முன்னாடி கிளாஸ்ல பார்த்திருக்கோம். இந்த கிளாஸ்ல 4.1 exercise வந்து கம்ப்ளீட் பண்ணுவோம். Question number 1 பாருங்க. The cost of a notebook is twice the cost of a pen. Cost of a notebook வந்து cost of a pen விட எப்படி இருக்கு twice இருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. Write a linear equation in two variables to represent this statement. இந்த statement represent பண்ற மாதிரி linear equations வந்து two variables வச்சு நம்மள write பண்ண சொல்லிருக்காங்க. Question நம்மளுக்கு கொடுத்திருக்காங்க. Cost of a notebook வந்து என்னவா எடுத்துக்க சொல்லிருக்காங்கன்னா x ன்னு எடுத்து சொல்லிருக்காங்க. ஓகேங்களா? Cost of notebook வந்து நம்மளுக்கு என்னவா கொடுத்திருக்காங்க x ன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க b x and cost of pen வந்து என்னவா எடுத்துக்க சொல்லிருக்காங்க b y. क्वेश्चनல நம்மளுக்கு இது மென்ஷன் பண்ணி தான் கொடுத்திருக்காங்க. நோட்புக்கோட காஸ்ட் வந்து x ன்னு எடுத்துறோம். பென்னோட காஸ்ட் வந்து y ன்னு எடுத்துறோம். क्वेश्चनல கொடுத்த ஸ்டேட்மென்ட்ட பாருங்க. Cost of a notebook. நோட்புக்கோட காஸ்ட் வந்து cost of a pen is twice the cost of a pen. ஓகேங்களா? நோட்புக் வந்து இப்போ x ன்னு இருக்கு இல்லையா? இது வந்து பென்னுக்கு வந்து எப்படி இருக்கு? twice the cost of a pen. Cost of a pen twice பண்ணா என்ன? பென்னோட காஸ்ட் வந்து y. இது வந்து twice இருக்கு அப்படின்னா எப்படி கொடுப்போம்? இத 2y. twiceன்றனால 2y ன்னு சொல்லி கொடுத்திருக்கோம். சோ நமக்கு இது ரெண்டுமே இப்போ என்னவா ஆயிடுமா? ஈக்குவல் ஆயிடுமா? क्वेश्चनல கொடுத்த ஸ்டேட்மென்ட் பண்ணா cost of a notebook வந்து twice the cost of pen is. இப்போ காஸ்ட் ஆஃப் அ நோட்புக் வந்து நம்மளுக்கு என்னது x ன்னு எடுத்திருக்கோம் அண்ட் காஸ்ட் ஆஃப் அ பென் வந்து y ன்னு கொடுத்திருக்காங்க. क्वेश्चनல கொடுத்த ஸ்டேட்மென்ட் படி நோட்புக்கோட காஸ்ட் வந்து பென்னோட காஸ்ட் வந்து ட்வைஸ் பண்ணாதான் அதுக்கு ஈக்குவலா இருக்கும். சோ 2y ன்னு சொல்லி நம்ம இங்க எடுத்திருக்கோம். சோ x is equal to 2y. நம்மளுக்கு ஒரு ஈக்குவேஷன் கிடைச்சிருக்கு. இத வந்து ப்ராப்பர் ஃபார்மட்ல எழுதணும்னா எப்படி எழுதுவோம்? x minus 2y. இந்த plus 2yன்றது இந்த சைடு வரப்ப எப்படியா நம்மளுக்கு minus 2y that's equal to 0. இதான் நம்ம எழுத சொல்லியிருக்கிற linear equations with two variables. Question 1 complete ஆகுது. Next question 2 பார்க்கலாம். Express the following linear equations in the form ax plus by plus c is equal to 0. இது வந்து நம்ம introduction partலயே பார்த்திருப்போம். ax plus by plus c equal to 0ன்றது general form of linear equations. ஓகேங்களா? general formல வந்து நம்மள express பண்ண சொல்லியிருக்காங்க. கீழே கொடுத்திருக்கிற ஒரு equations-ஐயும் எக்ஸ்பிரஸ் பண்றது மட்டும் இல்லாம நம்மள என்ன பண்ண சொல்லிருக்காங்கன்னா அதுல இருக்கிற a b and c யோட வேல்யூவையும் எடுத்து எழுத சொல்லிருக்காங்க. ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் பாருங்க. 2x plus 3y that's equal to 9.35 க்கு மட்டும் மேல பார் கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம இதை எப்படி எழுதணும்? ஜெனரல் ஃபார்மட்ல எழுதிப்போம். ஜெனரல் ஃபார்மட் எது நம்மளுக்கு? ax plus by plus c that's equal to 0. இதுதான் ஜெனரல் ஃபார்ம். இந்த ஜெனரல் ஃபார்ம்ல இந்த ஈக்குவேஷனை நம்ம கன்வெர்ட் பண்ணிப்போம். எப்படி இருக்கு? ஃபர்ஸ்ட் x வேல்யூ இருக்கணும் இல்லையா? சோ 2x நம்ம அப்படியே வச்சுக்கலாம். அடுத்து y வரணும் plus 3y அப்படியே வச்சுக்கோங்க. ஈக்குவல் டு இந்த பக்கம் இருக்கிற கான்ஸ்டன்ட் டேர்ம் பாசிட்டிவ்ல இருக்கு. அத நான் ஈக்குவல்க்கு லெஃப்ட் சைடு கொண்டு வரும்போது என்னவாயிடும்? பாசிட்டிவ்ல இருக்கிற டேர்ம் நெகட்டிவ்ல இருக்கும். 9.35 அந்த 5க்கு பார் இருக்கு. நான் அப்படியே அத மேல போட்டுக்கிறேன். தட்ஸ் ஈக்குவல் டு என்னவாயிடும்? 0. ஓகேங்களா? இப்போ ஜெனரல் ஃபார்ம்ல நம்ம எடுத்து எழுதிட்டோம் கொடுத்திருக்க ஈக்குவேஷனை. இப்போ வந்து a b and c வேல்யூ வந்து எழுதிடலாம். a வேல்யூ என்ன? aன்றது எது? x ஓட கோஎஃபிஷியன்ட். இங்க x ஓட கோஎஃபிஷியன்ட் உங்களுக்கு என்ன இருக்கு? a that's equal to 2 and b என்னது? y ஓட கோஎஃபிஷியன்ட். இங்க ஜெனரல் ஃபார்ம்ல இருக்கிறபடி y ஓட கோஎஃபிஷியன்ட் இங்க நமக்கு என்ன இருக்கு? 3 இருக்குது. and then the constant term is c that's equal to constant term இது நம்மளுக்கு மைனஸ். ஏன்னா இங்க எல்லாமே பிளஸ்ல இருக்கு இல்லையா? சோ இங்க மைனஸ் நெகட்டிவ் வேல்யூ வந்ததுன்னா அதையும் நம்ம சேர்த்து தான் எழுதணும். minus 9.35 bar. Okay. So second question பாருங்க. x minus y by 5 minus 10 that's equal to 0. First நம்ம என்ன பண்ணணும்? general formல எழுதணும். x இருக்கு. So x நான் அப்படியே எழுதிக்கிறேன். y வந்து எழுதுறதுக்கு எனக்கு minus 1 by 5 பிரிச்சு எழுதி y ன்னு போட்டுக்கிறேன். ஏன்னா இங்க 1 by 5 ன்னு இருக்கு இல்லையா? So 1 by 5 தனியா எழுதி y மட்டும் இங்க பிரிச்சு எழுதிக்கிறேன். minus 10 that's equal to 0. இப்போ a வேல்யூ என்ன நம்மளுக்கு? x ஓட கோஎஃபிஷியன்ட் is 1 and b that's equal to y ஓட கோஎஃபிஷியன்ட் minus 1 by 5 and c is equal to minus 10. Okay. Third question. Minus 2x plus 3y is equal to 6.
x ஓடது வேல்யூ அப்படியே எழுதிக்கலாம் minus 2x and y part வந்து 3y கான்ஸ்டன்ட் டேர்ம் என்ன நம்மளுக்கு ஈக்குவலுக்கு இந்த பக்கம் இருக்கு plus 6 இருக்கு ஈக்குவலுக்கு லெஃப்ட் சைடில் வரப்போ minus 6 that's equal to 0 and a value it's minus 2 x ஓட coefficient and b value y ஓட coefficient வந்து 3 and constant part c that's equal to minus 6. Next fourth question x is equal to 3y கொடுத்திருக்காங்க. So நம்ம general formula x part வந்து அப்படியே வச்சுப்போம். அடுத்து y part வந்து equal இந்த சைடில் இருக்கு. So left sideல வரும்போது positive value minus 3y ன்னு வரும். And then constant part நம்மளுக்கு இதில் இருக்கா கிடையாது இல்லையா. ஸோ ஒரு நம்பர் வந்து நம்மளுக்கு கொடுக்கல இல்லாதனால நம்ம ஜென்ரல் ஃபார்ம்ல எப்படி இருக்கு சியும் இருக்கு இல்லையா. ஸோ சி நம்ம என்னன்னு கொடுத்துறோம் இல்லாதனால ஜீரோன்னு கொடுத்து சீக்வல் டு 0 ஏன்னா ஜென்ரல் ஃபார்ம்ல நம்மள ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிரஸ் பண்ண சொல்லியிருக்காங்க கொடுத்துருக்க லீனியர் ஈக்குவேஷனை. ஸோ ஜென்ரல் ஃபார்ம் வரணும்னா நம்மளுக்கு எல்லாமே இருக்கணும் எக்ஸ் ஒய் அண்ட் கான்ஸ்டன்ட் பார்ட்டும் இருக்கணும் சி வேல்யூ இருக்கணும். சி வேல்யூ இல்லாதனால எப்படி கொடுத்துருக்கோம் பிளஸ் 0 ஈக்குவல் டு 0ன்னு எழுதியிருக்கோம். இப்போ ஏ வேல்யூ நம்மளுக்கு என்னது 1 x ஓட coefficient, b value is equal to minus 3 and c that's equal to 0. Okay. Fifth question பாருங்க 2x is equal to minus 5y. So general formula first எழுதுங்க x part அப்படியே எழுதிக்கிட்டாச்சு y part வந்து ஈக்குவலுக்கு ரைட் சைடில் இருக்கு லெஃப்ட் சைடில் வரச்சு என்ன ஆயிடும் plus 5y ஆயிடும் and constant part கிடையாது c இல்லாதனால plus 0 it's equal to 0. And a value was 2, b that's equal to 5 and c that's equal to 0. Sixth one, general formula first எழுதிக்கலாம் 3x plus y part இருக்கா நம்மளுக்கு கிடையாது இல்லையா. ஸோ y part இல்லாதனால என்ன போட்டுக்கிறேன் நான் 0y போடுறேன் plus constant part வந்து 2 கொடுத்துருக்காங்க is equal to 0. இது 0y போடுறோம் 0y போட்டாலும் இந்த ஹோல் டேர்ம் என்ன நம்மளுக்கு 0 ஆயிடும். ஸோ வேல்யூ நம்மளுக்கு மாறாது. இது ஏன் இப்படி எழுதுறோம்னா ஜெனரல் ஃபார்ம்ல ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிரஸ் பண்ணணும். ஜெனரல் ஃபார்ம்ல நம்ம எக்ஸ்பிரஸ் பண்றப்போ x y and c மூணுமே இருக்கிற மாதிரி எக்ஸ்பிரஸ் பண்ணணும். ஸோ அதனால இல்லாத பார்ட்டுக்கு 0 கொடுத்து நம்ம எழுதிக்கிறோம். and a is equal to 3, b that's equal to 0 and c is equal to 2. Next question number 7. y minus 2 is equal to 0. ஜெனரல் ஃபார்ம்ல ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு என்ன வரணும் x வரணும். நம்மளுக்கு கொடுத்துருக்க ஈக்குவேஷன்ல எக்ஸ் பார்ட் கொடுக்கல. ஸோ நம்ம எப்படி எழுதிக்கலாம் அதை 0xன்னு எழுதிக்கலாம். y என்ன இருக்கு பிளஸ் y அடுத்து மைனஸ் 2 இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ a என்ன நம்மளுக்கு x ஓட கோஎஃபிஷியன்ட் வந்து 0 அண்ட் b இஸ் ஈக்குவல் டு y ஓட கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்கு 1. எதுவுமே இல்லைன்னா இங்க என்ன இருக்கதா நம்ம அசியூம் பண்ணிப்போம் 1 பிளஸ் 1 அண்ட் c இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 2. லாஸ்ட் கொஸ்டின் 5 is equal to 2x. ஜெனரல் ஃபார்ம்ல ஃபர்ஸ்ட் x வரணும் இல்லையா. ஸோ 2x நான் இங்க அப்படியே இதை எழுதிக்கிறேன். y பார்ட் நம்மளுக்கு கிடையாது. ஸோ இல்லாததை நம்ம என்ன போட்டுப்போம் 0y போட்டுப்போம். அண்ட் இந்த 5 வந்து ஈக்குவலுக்கு லெஃப்ட் சைடில் இருக்கு. நம்ம இப்போ எழுதிட்டு இருக்கிறதெல்லாம் ரைட் சைட்ல இருந்து எழுதிட்டு இருக்கோம். இந்த 2x அப்படியே எழுதிட்டோம் பிளஸ் 0y கொடுத்துருக்கோம். ஸோ ஈக்குவலுக்கு ரைட் சைடில் இந்த 5 வர்றப்ப என்ன ஆயிடும் பிளஸ் 5 வந்து minus 5 ஆயிடும். minus 5 it's equal to 0. So a is equal to 2, b is equal to y oda coefficient 0 and c that's equal to minus 5 constant part. ஓகேங்களா. இதோட exercise 4.1ல இருக்கிற questions எல்லாமே completed. So next வீடியோல வந்து exercise 4.2ல இருக்கிற questions பார்க்கலாம். என்னோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா சேனலை லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.